ஹே காய்ஸ், கேக்கில் ஐசிங் பண்ணாமல் என்னக்கா கிரிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த கேக் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வீட்டில் இருக்க பொம்மை ஃபோட்டோ ஒன்று அனுப்பி எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் வேணுமா அப்படின்னு நான் ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி தீமில் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி பொம்மையை நான் பார்த்தது கூட இல்லை. இது பேர் என்ன அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க ரோலட் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இந்த பொம்மையை வச்சு ஒரு தீம் ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் சரி ஓகே நெட்டில் போட்டு பார்ப்போம், நமக்கு தான் அதில் 1008 வருமே அப்படின்னு போட்டு பார்த்தா சுத்தமாக அதை பற்றி ஒரு ஐடியாவே கிடைக்கல. அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் கஸ்டமரே ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க, இது டைப் ஆஃப் போக்கிமான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஹிண்ட் போதுமே, இதை வச்சு நான் ஒரு ஐடியா கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேக்கை வந்து போக்கிமான் பால் மாதிரியா ஐசிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு ரோலட்னா என்னே தெரில. ரோலட் வந்து என்ன மாதிரி கேரக்டர் வந்து போக்கிமானில் பண்ணுதுங்கிறது எனக்கு தெரில. ஸோ ரோலட் பற்றி வீடியோ பார்க்குறவங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பெட்டராக கூட ட்ரை பண்ணுவேன் நெக்ஸ்ட் டைம். இந்த ரோலட் பொம்மை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். கஸ்டமர் அனுப்பி இந்த பொம்மை ஃபோட்டோ வச்சு நானே ஒரு ரோலட் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கும் நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.